ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி பால் பணியாரம். இது ரெண்டு விதமாக செஞ்சுருக்கோம். ஒன்று தேங்காய் உள்ள ஸ்டஃப் பண்ணது, இன்னொன்று எள்ளு வேர்க்கடலையும் ஸ்டஃப் பண்ணது. எள்ளு வேர்க்கடலை ஸ்டஃப் பண்ணதான் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கோம். இது ரெண்டுமே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்தேன். எனக்கு இதுக்கு 6 ஜவ்வரிசி குண்டைகள் கிடைச்சிது. இது பெருசுன்றதுனால ஒருத்தருக்கு ஒரு சரியாக இருக்கும். அதுக்கு 1 கப் தண்ணி விட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் கப் 1/2 கப்ன்றதுனால நான் அதில் தண்ணி விட்டுருக்கேன். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது கொதிக்க வச்ச தண்ணியை சூடாக சேர்க்கணும். தேங்காய் எடுத்துக்கோங்க. பின்னால் இந்த மாதிரி தான் பீல் பண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா துருவன தேங்காய் மாதிரி கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு, சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. அது தனியாக வச்சுட்டு வேர்க்கடலையும் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணத்துக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், இதுக்கே நிறைய வந்துச்சு. ஏன்னா நான் 6 உருண்டைகள் தான் பண்ணியிருக்கேன். எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க, பல்ஸ் மோட்ல வச்சு. அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் குறைவாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா எள்ளும் வேர்க்கடலையும் டாமினேட் ஆகணுன்றதுக்காக தேங்காவை குறைவாக போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கையில் அந்த சுடு தண்ணி ஊற்றினதுனால நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் சுடு தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு இதில் ஊற்றிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இப்போ என்னாகும், நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம நடுவில் இருக்கிற அந்த பூர்ணத்தை உருண்டை பண்ணி நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணி நல்லா உருட்டிக்கலாம். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நெய் தடவின இட்லி பாத்திரத்தில் இந்த உருண்டையை வச்சிடலாம். வச்சுட்டு வேகிற அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி தேங்காய் வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் வச்சு அதே மாதிரி ரவுண்டாக பால் பண்ணிட்டு வச்சிடுங்க. இப்போ இதை மூடிட்டு வேக வச்சிடுங்க. தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி வடிகட்டிக்கோங்க. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த
தேங்காய் உருண்டை இருக்கு இல்லைங்களா, அது ட்ரை ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ட்ரையா பிடிக்கும், சிலருக்கு வெட்டா சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால சக்கரை தண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. நான் தேங்காய் பால் விட்டது பூரண உருண்டைக்கு வேர்க்கடலை எள்ளு போட்டு செஞ்ச பூரண உருண்டைக்கு தேங்காய் பால் விட்டுருக்கேன். அட்டகாசமா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்க. இது வெறும்னு சாப்பிட இன்னும் நல்லா இருந்தது. நீங்க தேங்காய் பால் விட்டு தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதோட நம்ம தேங்காவை உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, கட் பண்ணா உள்ள அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. தேங்காய் போட்டு உருட்டி வச்சிருக்கோம், அதை எடுத்துட்டு அப்படியே சாப்பிடுங்க. அட்டகாசமா இருந்தது. மேல இந்த மாதிரி சக்கரை தண்ணியை விட்டு டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் சுவையா இருந்தது. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.